இன்றைய தேவார்த்தை யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்குதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்குதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆமேன். நாம் செல்லும் ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தர் நம்மை தனியாக விடுவதில்லை. அவர் தமது தூதனை நமக்கு முன்னே அனுப்பி நம்மை பாதுகாத்து அவர் தாம் ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதத்தின் ஸ்தானத்திற்கு நம்மை பாதுகாப்பாய் வழி நடத்தி செல்கிறார். ஆகையால் நாம் பயப்படாமல் நம்பிக்கையோடு நடப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் சவால்கள், சோதனைகள், ஆபத்துகள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவன் நம்மை தனியாக விடமாட்டார். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார். தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஏற்கனவே திட்டம் பண்ணியிருக்கிறார். அதற்கேற்ப அவர் தமது தூதர்களை அனுப்பி நம்மை வழிநடத்துகிறார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்யும்போது வாக்கு அருளிய தேவன் இன்று நம் வாழ்க்கையிலும் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார். அவர் நம்முடைய எதிர்கால திட்டங்கள், பயங்கள், சோர்வுகள், கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே வழி நடத்துவார். நாம் அவருடைய பரத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு வேளைகளை கண்மூல் பாதுகாத்து கொண்டீர். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்ய நமக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லையை பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்தெந்த ஊழியக்காரர்கள் எந்த காரியத்துக்காக வேண்டி ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதிசயங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளையும் தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் சமாதானம் வேணும் ஆண்டவரே. நாடுகள் மாறி சண்டை போட்டு கொண்டு கர்த்தர் அந்த வேலை சூழ்நிலையில் கர்த்தர் சண்டையை நிறுத்தி ஒரு சமாதானத்தை கட்ட முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு தேசத்தில் நல்ல ஆசீர்வாதம் மழை பெய்ய கர்த்தர் விஷயம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வெயிலின் உஷ்ணம் சாக்குதுக்கு முடியல கர்த்தாவே. அந்த மக்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி வெயிலை மாற்றி நல்ல மழையை தந்து ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளையும் வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்க, வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்க. இந்த இப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுதா விலைக்கு பாதுகாத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.